கொளுத்துற வெயிலில் ஃபயர் மாதிரி ஒரு ரேஸ் வச்சுருக்காங்க. என்னால் வெயிலுன்னு பார்க்க முடியல, பட் ஆனால் செம்மையாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். நான் இருக்கிறது எந்த கண்ட்ரின்னு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், கேமன் ஐலாண்ட் தான். அதில் இருக்க அங்கேருந்து நான் வீடியோ போடுறேன். நான் சரி சும்மா உங்களுக்கு வந்து ஈஸ்டர் கேம்பிங் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பீச்சுக்கு வந்தேன். பார்த்தா ஒரே க்ரௌடாக இருந்தாங்க. ஒரு லேடிகிட்ட கேட்டேன், என்னங்க க்ரௌடாக இருக்குது அப்படின்னு. உடனே அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை இங்கே வந்து ஜெட்ஸ்கி ரேஸ் நடக்குதுங்க, அதனால தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து 53 கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 53 பேர் வந்து 35 மைலோ 33 மைலோ போயிட்டு ரிட்டர்ன் வரணும். மொத்தம் ஐலாண்டு மேப் மேலே காமிச்சிருக்கேன்ல, அதில் 7 மைல்னு இருக்கும் பாருங்கள் அந்த கார்னரில். அதுலேருந்து அப்படியே நெக்ஸ்ட் டெட் எண்ட் ஆப்போசிட்டு ஈஸ்டர்னுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதில் போயிட்டு வர்றவங்க தான் வின் பண்ணுறவங்கன்னு சொன்னாங்க. அதில் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஆனால் செம்ம வெயில், யாருக்குமே அந்த வெயில் அந்த இதே தெரியலை. எனக்கு மட்டும் தான் அவ்வளோ வெயிலாக இருந்தது. எல்லோரும் இந்த ஊருக்காரங்களுக்கு தான் வெயிலில் அப்படியே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா நான் என்னால் தான் வெயில் தாங்கவும் முடியல. நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல, சும்மா சரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேன். அதனால எனக்கு செம்ம வெயில் அடிச்சதுனால நான் ரிட்டன் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணல. அவ்வளோ டூரிஸ்ட் வந்தாங்க. இது வந்து இருக்க பீச்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச் கேமனில்.